ஈரான் தாக்குதலில் ஜோர்டனில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் போர் தந்திரங்களை டெஹ்ரான் எவ்வளவு வேகமாக மாற்றி வருகிறது என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா அதிக அளவில் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை பயன்படுத்தியும் ஈரான் புதிய யுக்திகளை கையாண்டுள்ளது. உக்ரைனில் ரஷ்யா பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளுடன் ட்ரோன்களையும் இணைத்து தாக்குதல் நடத்தி உக்ரைனின் வான் பாதுகாப்பை குழப்பி வருகிறது. இதே யுக்தியை ஈரானும் பின்பற்றுகிறது. கடந்த 5 நாட்களில் ஜோர்டனில் உள்ள 3 அமெரிக்க தளங்களை குறிவைத்து ட்ரோன்கள் மற்றும் பல்வேறு ஏவுகணைகளை அலை அலையாய் ஏவியது. இதன் நோக்கம் அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அழுத்தம் கொடுத்து அதிக அளவில் பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பான்களை பயன்படுத்த செய்வதாகும். மேலும் திடீரென திசை மாற்றக்கூடிய ஏவுகணைகளையும் ஈரான் பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 4 நாட்களில் பெரும்பாலான ஏவுகணைகளை அமெரிக்கா தடுத்தது. ஆனால் ஜூலை 17ஆம் தேதி ஒரு ஈரானிய ஏவுகணை பாதுகாப்பை ஊடுருவி அமெரிக்க வீரர்கள் தங்கியிருந்த தற்காலிக குடியிருப்பை தாக்கியது. இதில் 3 வீரர்கள் உயிரிழந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பல விமானங்களும் சேதமடைந்தன. போரின் போது அமெரிக்கா 1500க்கும் மேற்பட்ட பேட்ரியாட் தடுப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளதாகவும் 1700க்கும் குறைவானவை மட்டுமே மீதமுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்திய தாக்குதல் முறைகளில் இருந்து ஈரான் பாடம் கற்றுக்கொண்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானின் ஏவுகணை தளங்களை தாக்கிய போதும் அவற்றில் சிலவற்றை ஈரான் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. மேலும் ஈரான் தனது ராணுவ ஆயுதங்கள் மற்றும் முக்கிய தலைவர்களை நிலத்தடியில் உள்ள ரகசிய இடங்களுக்கு மாற்றி வருவதாக கூறப்படுகிறது. அணுசக்தி திட்டத்தின் பகுதிகள் பிக்சாக்ஸ் மவுண்டன் எனப்படும் மலையின் அடியில் 300 அடிக்கும் ஆழத்தில் உள்ள பாதுகாப்பான வளாகத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இதனால் அமெரிக்காவுக்கு எதிரான போர் மேலும் சிக்கலாகி வருகிறது.